ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஈஸியாக குவிக்காக ஒரு டின்னர் ரெசிபி தாங்க. சப்பாத்தி, பூரி, தோசைக்கெலாம் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன், கொஞ்சமாக பச்சை மிளகாவையும் கார்லிக்கும் க்ரஷ் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வதங்கினதும் டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கினதும் நான் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்ன மசாலான்றதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு 10 முந்திரியை சுட தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி அந்த பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். புளிப்பில்லாத தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி கிரேவி வந்துடுங்க. இதில் நீங்கள் பன்னீரோ மஷ்ரூமோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேப்சிகமும் ஸ்வீட் கார்னும் ஆட் பண்ணியிருக்கேன். பாயில் பண்ண ஸ்வீட் கார்னுங்க. இதை ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா நம்ம கிரேவி ரெடிங்க. சும்மா அல்டிமேட்டாக இருந்ததுங்க சப்பாத்திக்கு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க.